பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு மல்கியா 4வது அதிகாரம் 2வது வசனத்தை அறிக்கை செய்ய போகிறோம். நான் வாசிக்கிறேன். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆமென். நாம் அறிக்கை செய்வோம். நான் கர்த்தருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிறேன், ஆகையால் என்மேல் அவருடைய சூரியன் உதிக்கும். அவருடைய செட்டைகளின் கீழ் நான் இருக்கிறேன், ஆகையால் எனக்கு ஆரோக்கியம் இருக்கிறது. நான் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவேன். ஆமென். மறுபடியும் சொல்லுவோம். நான் கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிறேன், ஆகையால் என்மேல் நீதியின் சூரியனாகிய கர்த்தர் உதிக்கிறார். அவருடைய செட்டைகளின் கீழ் நான் இருக்கிறேன், ஆகையால் எனக்கு ஆரோக்கியம் இருக்கிறது. நான் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவேன். ஆமே. நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் நம்மில் வருகிறோம். கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம், உமது நாமத்துக்கு பயந்திருக்கிறோம், உம்முடைய சட்டைகளின் கீழே இருக்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பூமியில் எந்த காரியம் எப்படி நடந்தாலும் கர்த்தாவே, எவ்வளவு பஞ்சங்கள் வந்தாலும், எவ்வளவு யுத்தங்கள் வந்தாலும் கர்த்தாவே, எங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது. நாங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இதை கேட்டு அறிக்கை செய்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையின்படி அவர்களுக்கு நடக்கட்டும். எல்லா சூழ்நிலும் அவர்களோடு நீர் இருக்கிறீர் என்பதை, ஒரு வித்தியாசத்தை எங்கள் சுற்றி இருக்கிற ஜனங்கள் காணட்டும். நீர் அப்படி செய்கிறீர். இந்த இரவை ஆண்டு கொள்ளுங்க. இந்த இரவு முழுவதும் உடைய பிரசனம் இருக்கட்டும், உடைய ஆளுகை இருக்கட்டும். இன்பமான நித்திரையை ஒவ்வொருத்தரும் கொடுங்க ஆண்டவரே. இரத்த கோட்டைக்குள்ளே ஒவ்வொருவரையும் மறைத்துக் கொள்ளுங்க. எல்லா தீமையான சொப்பனங்களையும் நிராகரிக்கிறோம். தூங்கி எழுந்திருக்கும் பொழுதே சரீரத்திற்கு எல்லா பலவீனங்களும் மாறி போகட்டும். சுக பலன் ஆரோக்கியம் உண்டாகட்டும், சௌக்கியம் உண்டாகட்டும். ஜெபிக்கிறேன். கவலைகள், போராட்டங்கள், பாரங்கள்லாம் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. காலையில புதிய கிருபையினாலே தாங்குகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். நாம் சொல்லுவோம். நான் பயமின்றி என் வழியில் நடப்பேன், என் கால் இடராது. நான் படுக்கும்போது பயப்படாதிருப்பேன், நான் படுத்துக்கொள்ளும் போது என் நித்திரை இன்பமாயிருக்கும். சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நான் அஞ்ச மாட்டேன். கர்த்தர் நம்பிக்கையாயிருந்து என் கால் சிக்கி கொள்ளாதபடி காக்கிறார். ஆமென். ஆமென். God bless you.